காலியாக என் உள்ள கோவிலே குழுவிட்டிருக்கக்கூடிய பாரத அன்னையை வழங்குகின்றேன். கோடான கோடி தேசபக்தர்களின் நாடி நரம்புகளெல்லாம் கலந்து அவர்களின் இதய சிம்மாசனத்திலே கொலுவீற்றிருக்கக்கூடிய பரம பவித்திரமான காலிக்கடியை வழங்குகின்றேன். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லையே. உச்சியீடு வாழிருந்து நீளுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லையே என்ற முண்டாட்கள் பாவலின் வரிகளுக்கு ஏற்ப தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போரிலே தர்மத்தின் பக்கம் என்று போராடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தர்ம இந்து தர்ம வீரர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வழங்குகின்றேன். இந்த அருமையான நாளை பொழுது நமக்குள்ளே பேசுவதற்காக அல்ல, நம்மிடத்தில் இணையாக இருப்பது செல்போன் என்பதற்காக இல்லை. தயவு செய்து அதை தவிர்த்து விடுங்கள். நம்ம எப்படி இருக்கோம்னா அரசியல் அனாதைகளாக்கப்பட்டு விட்டோம். ஹிந்துக்கள் வாக்குறுதியை சரியாக பயன்படுத்துவதனால் இந்து சமுதாய மக்களுக்கும் மரியாதை இருக்கும். அப்போ நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா, ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க, உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் காவிர்கள் புனிதமானவர்கள் இளைஞர்கள் கண்ணைப்பட்ட காவிரியால் கொண்டு குழி மனமாற்றம் செய், நல்ல ஆயுதங்களை கொண்டு ஜிகாத்தது போட்டது. அவன் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் நெளித்து விட்டு அல்லாஹ் கருணை இல்லை என்று சொல்றான். நான் வாழக்கூடிய இந்த நாட்டை தாரூல் இஸ்லாமாக மாற்ற வேண்டும் என்ற செயல் திட்டம் அவர்களிடத்தில் இருக்கிறது. தாரூல் இஸ்லாம்னா இஸ்லாமிய பேரரசு. இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள் மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்த இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசியாளர் மோட்சத்தை அடைய மாட்டார். இயேசு கிறிஸ்து மட்டுமே கடவுள், அவரை நம்பினால் மட்டுமே மோட்சம் கிடைக்கும். தான் வாழக்கூடிய இந்த நாட்டை இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாற்றுவதற்கு இந்த செயல் திட்டம் கிறிஸ்தவர்களுடையது. இந்துக்களுக்கு என்ன செயல் திட்டம் இருக்கிறது? வெகு சமீபமாக திராவிட கழகம் பின்னணி நடக்கக்கூடிய அமைப்புகள் தமிழகத்திலே தொடர்ச்சியாக இந்துக்களையும் இந்துக்களின் வழிபாட்டு உரிமைகளையும் இந்துக்களை கடவுள்களையும் மிக கேவலமாக விமர்சனம் செய்தார்கள். குறிப்பாக கருப்பர் கூட்டம் ஒரு அமைப்பு முருகர் வழிபாட்டை கேவலப்படுத்தார். தமிழகத்திலே 98% பேர் முருக பக்தர்கள். மாலை எழுந்து பாதுகாட்டிலே போறோம், 600 காவடி எடுக்கிறோம், பால் காவடி எடுக்கிறோம், பாம்பு காவடி எடுக்கிறோம், பரவ காவடி எடுக்கிறோம். ஆனால் அந்த கோவிலுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்பது முருகனையும் முருகனுடைய கந்த சஷ்டியும் மிக கேவலமாக பேசிய போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்து விட்டோம். இந்துக்களே, மிக கேவலமாக இருக்கிறது. அதுபோல யூடியூப் ரூட்டர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னாவுடைய சிவனே பற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா பற்றி எந்த நாட்டினருக்கும் அப்படி வணங்கக்கூடிய தில்லை இடராஜையும் தில்லை கால கோரையும் மிக கேவலமாக விமர்சனம் செய்தார்கள். தமிழகத்த மக்களாகிய நாம் அழகாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தோம். மனிதர்கள் நீலா மனிதர்கள் ஒரு கும்பலம் பெண்கள் அதிகமாக வளரக்கூடிய காலியை கேள்வி வசித்து வச்சுட்டு ஒரு படம் வெளியிட்டாங்க. அப்பவும் வளர்க்கும் போது நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதனாலதான் வெகு சமீப காலத்திற்கு முன்பாக ஐநூறு சொல்லக்கூடிய ஒரு வளங்கள பதிவு, இந்த நாட்டை நாங்கள் இஸ்லாமிய நாடுகளை மாற்றுவதை ஓலமாட்டோம், அதை இந்த இந்துக்களை எதிர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்துக்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த தேசத்திலே
ஒரு நாளைக்கு 65,000 குழந்தைகள் பிறக்கவில்லை என்று சொன்னால் அதில் 45,000 குழந்தைகள் இஸ்லாமிய குழந்தைகள். ஆகவே நாங்கள் மதமாற்றத்தின் மூலமாகவே இனப்பெருக்கத்தின் மூலமாகவே இந்த நாட்டை நாங்கள் அடிமைப்படுத்தி விடுவோம், அதற்கான செயலத்தை நாங்கள் ஏற்கனவே துவக்கிவிட்டோம் என்று தெரிவிக்கிறார்கள். என்ன பதில் சொல்ல போறீங்க? லவ் பண்ணிட்டு இருந்தா இப்ப ஓர் சின்னத்துக்கு வந்துட்டா நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம யாரையும் மனதை புண்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை சொல்லல. நம்முடைய பெண்களுடைய முழு சிந்தனையையும் டிவி சீரியல் எடுத்துட்டாங்க. முழுக்க முழுக்க அன்னைக்கு வயல்ல வேலை செஞ்சவங்க சூழ்நிலை நகரை பார்த்து நேரம் சொல்லிக்கிட்டு காலம் போய் இந்த சீரியல்ல வெள்ளக்காக ரெண்டாவது கரெக்டா டைம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்திருக்கும். நம்முடைய இளைஞர்களுடைய சிந்தனை செல்வம் மற்றும் கஞ்சா போதை அதிர்ந்து போயிடுச்சு. திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த மாதிரியான விழிப்புணர்வு கூட்டங்கள். சரி, அகில பாரத இந்து மகாசபா அழைத்திருக்கிறது, எனக்கு வந்திருக்கோம், அந்த கட்சியில் இணைந்திருக்கிறோம். ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டாமா? வரலாற்றை கற்றுக்கொள்ளாத சமுதாயம், வரலாற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளாத சமுதாயம் அழிஞ்சு போகும். நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்டவர்களால் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்தது? யாராவது மோசடி பார்த்துக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேலையை துவக்குவதற்கு முன்பாக நாம் இந்து மகாசபாவில் இணைந்திருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்காக இந்த பணி ஏன் செய்ய வேண்டும்? இந்த மாதிரியான விஷயங்களை நாம் உள்வாங்கிக்கொண்டாத்தான் சிங்கத்துவ பணியை நாம் நிறுவ முடியும் என்று சொல்லி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். நேர அவகாசம் மிக குறைவாக இருக்கின்றது. நம்முடைய மாநில தலைவர் பேச இருக்கின்றார். ஆகிய ரத்தின சுருக்கமாக பேச வைத்தால் ஒரு 4 நிமிடம் பேசுவேன். ஆனா அதுக்கு நேரம் நமக்கு அல்ல அப்படின்னு சொல்லி அகில பாரத இந்து மகாசபா தமிழகத்தில் தான் முதலில் தோற்றுவிக்கப்பட்டது. 1881 பெயர் ஹிந்து சபா. நம்ம இன்னைக்கு நவம்பர் 17 லாலா லஜபதி ராயுடைய நினைவுள்ள அந்த லாலா லஜபதி ராயா பஞ்சாப் மாகாண இந்து சபா துவங்குவதற்கு காரணமாக இருந்தவர். அது மட்டுமல்ல, ஹிந்துக்களுக்கான ஒரு மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி 1901 வருடத்திலேயே அந்த முயற்சி எடுத்து அந்த பஞ்சாப் மாகாண இந்து சபாவை துவக்கி 1907 வருடம் அந்த மாநாடு மிக வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. அப்படிப்பட்ட தலைவர் தான் லாலா லஜபதி ராய். அது மட்டும் இல்ல, தேர்தல் களத்தில் லாலா லஜபதி ராய் இந்து மகாசபா இணைந்து பஞ்சாப் தேர்தலில் போட்டியிட்டு மிக பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். லாலா லஜபதி ராய் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மோதிலால் நேருவை மண்ணற்றவர் செஞ்சிருக்காரு. இது வரலாறு. இதை படித்து தெளித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம இந்த உண்மையான வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. 887 உருவாக்கப்பட்ட இந்து சபா எல்லா மாகாணத்திலும் இருந்தது. பஞ்சாப் மாகாணம் உட்பட எல்லா மாகாண ரீதியாக இந்த பகுதியெல்லாம் உருவாக்கப்பட்டது. நிர்வாக வசதிக்காக முதல் மாநில போன்ற தலைவர்களால் இன்னும் நிறைய பேர் இருக்கு. தாய் பிரமாணம் இந்த மாதிரி தலைவர்கள் பேர் நமக்கு தெளிவே செய்யாது. இதெல்லாம் முடிவு செய்து நிர்வாக வசதிக்காக இந்து சபா எல்லா இந்து சபாக்களையும் ஒருங்கிணைத்து அகில பாரத இந்து மகாசபா என்று பெயர் மாற்றம் செய்து டெல்லியை மையமாக வைத்து பணியாற்ற துவங்கினார்கள். இந்த இந்து மகாசபா வெறும் இயக்கம் அல்ல, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி. 1917 ஆண்டு சோசியல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி பதிவு செய்யப்பட்ட முதல் அரசியல் அமைப்பு. முதல் அரசியல் அமைப்பு அதுக்கு கட்சியே இல்லையா இருந்தது. ஏஓ என்ற மேல்நாட்டு அறிஞரால் இறக்குமதி செய்யப்பட்ட அமைப்பு காங்கிரஸ். முஸ்லிம் லீக் என்பது இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக அவர்களுக்காக போராடுவதற்காக முஸ்லிம் லீக் என்பது. ஆனா ஹிந்துக்களுக்காக பரிந்து பேச, ஹிந்துக்களுக்காக உரிமைகளை கேட்டுக் கொள்வதற்காக
ஒரு அரசியல் கட்சியில என்ற பிறையை முதலில் போக்கியது அகில பாரத இந்து மகாசபா பதிவு செய்யப்பட்ட அரசியல் அமைப்பு. தேர்தல் சந்திச்சிருக்கோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்து சபாவுடைய இளைஞரணியாக இருந்தது HSS ஹிந்து சேவா சங்கம். இந்த ஹிந்து சேவா சங்கம்னா அது இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படிப்பட்ட இளைஞர்கள் தெரியுமா? உடல் முழுவதும் தேசபக்தி, சர்வ பலித்தியாகம் செய்யக்கூடிய இளைஞர்கள். தேசத்திற்கு தேவை ஏற்பட்டால் தன்னுடைய உயிரையும் களப்பலியாவதற்காக தயாராக இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம். இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கப்படுகிறது, ராணுவ பயிற்சி கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி முகமது ஜின்னாவுடைய தூண்டுதல் பேர HSS தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்டது 1923. ஆனால் 1925 வருடம் இந்த 2 வருட இடைவெளிக்கு பிறகுதான் வீர சாவர்கருடைய சிந்தனையின் பெயர்ல இந்துக்களை அரசியல் கலப்பு இல்லாமல் ராணுவ கட்டுப்பாடு வைக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு அமைப்பின் தேவை என்று சொல்லி இந்த HSS அப்படியே பெயர் மாற்றம் செய்து RSS என்று பணியாற்ற துவங்கினார்கள். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு RSS உடைய அரசியல் முகம் அகில பாரத இந்து மகாசபா. அதற்கு பிறகுதான் RSS தனியாக இயங்க ஆரம்பிச்சு இந்து மகாசபாவை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு ஜனசங்கம். கட்ரோல் பாலிசி, புறவர்களை அகற்றக்கூடிய செயல். இதற்கு என்ன நடந்தது என்று தெரிஞ்சுக்கணும்னா, மதன்லால் மாளவியா, லாலா லஜ்பத் ராய், வீர சாவர்கர் போன்றவர்கள் சீரிய இயக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருந்த வேளையிலே ஷியாமா பிரசாத் முகர்ஜி, தீனதயாள் உபாத்யாயா இவங்களாக இந்து மகாசபா இவங்கெல்லாம் பாரதிய ஜனதாவுடைய தோற்றுவித்த தலைவர் என்று சொல்றாங்க. அவர் அத்தனை பேருமே இந்து மகாசபாவில் இருந்தவர். ஏன் குருஜி கோபால் இந்து மகாசபா, RSS முதல் தலைவராக இருந்தவர் கேசவ ஹெக்டேவர் இந்து மகாசபாவுடைய தேசிய பொதுத் தலைவராக இருந்திருக்கிறார். இந்து மகாசபாவுக்கு வந்திருந்தது இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம்னா, அவர்களும் காவி கொடியை வைத்திருக்கிறார்கள், நம்மளும் காவி கொடி வச்சிருக்கோம். அவங்களும் மாதாக்கி ஜெயின்னு சொல்றாங்க, நம்மளும் மாதாக்கி ஜெயின்னு சொல்றோம். என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, நோ காம்ப்ரமைஸ் இந்துத்துவா. தரப்பட்டவற்றை காய்க்கு சொல்ல தேவையில்லை. இந்து மகாசபாவிடம் இதுல பச்சை கலக்க முடியாது, கருப்பு கலக்க முடியாது, சிகப்பு கலக்க முடியாது. அப்படி கலப்பவற்றை காவிக்கு சொந்தக்காரர்கள். இது அடிப்படையில் தான் அன்றைக்கே வீரசோழர் சொன்னாரு, யாரெல்லாம் இந்து மகாசபாவில் உறுப்பினராக முடியும் சொல்றாரு. எவனவர்கள் இந்த தேசத்தை தாய்நாடாக, தந்தையர்களாக, புரிதர்களாக, நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை எவனவர்கள் சொல்கிறார்கள் அதெல்லாம் ஹிந்து தர்மத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்து மகாசபாவில் உறுப்பினராகலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றப்படுகிறது. தமிழக அரசியலே, உலக அரசியலே தேர்தல் கேட்டு நின்று கொண்டு இஸ்லாமியர்களே, கிறிஸ்தவர்களே எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படி சொல்லக்கூடிய ஒரே அமைப்பு அகில பாரத இந்து மகாசபா. உண்மை நானே கேட்டிருக்கேன். 2004 கடந்த நீலகிரி பாராளுமன்ற தேர்தலிலே தன்னந்தனி ஒரு ஆளாக நின்று கொண்டு பேசுகிறது கூட, கிறிஸ்தவர்களே, இஸ்லாமியர்களே எங்க கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம், எங்களுக்கு இந்துக்கள் ஓட்டு மட்டும் போட்டால் போதுமானது அப்படி சொல்லும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சில தலைவர்கள் வீர சாவர்கரை நிறுத்துகிறார்கள். இந்து மகாசபாவில் மாற்று மதத்தினரை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிதான் இந்த வார்த்தையை வீர சாவர்கர் சொன்னார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லாருமே அதிகமாக உச்சரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை இந்துத்துவம். இந்துத்துவம் ஒரு புத்தகம் வீர சாவர்கர் சிறையில் ஒரு புத்தகம் வருவாரு. சிறையை அவர் சும்மா இருக்கல, அதுக்காக அவர் பெயர் கொடுத்தாங்க, கேள்வி கொடுத்தாங்க, பெயரை கொடுத்தாங்க, நிச்சயம் இல்லை. வீர சாவர்கர் இருக்கையில் அளிக்கப்பட்டார்.
14 ஆண்டுகள் இருக்கிறது. சும்மா இல்ல, இந்த சுதந்திரத்திற்காக 50 வருஷங்கள் உட்படுத்தப்பட்டனர். அதுல 23 வருடங்கள் நம்ம எல்லாம் இன்னைக்கு செல்போன்லையும் டிவிலையும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா உண்மை தெரியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? ஏழை வறுமை வீரசாமிகள் புத்தகத்தை திரும்பி பண்ணுவது கண்களில் ரத்தம் வரும். அவங்க வீட்டுல சாப்பாட்டு பசிக்காக, வறுமை பசிக்கு சாப்பாடு இல்ல, சுடுகாட்டில் வைத்திருக்கக்கூடிய பிஞ்சத்தாலையை சாப்பிட்டாங்க. நம்ம இன்னைக்கு சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கோம். வித்தியாசத்தை பாருங்க. தன்னை யாரும் வளர்த்துக் கொண்டு நம்ம எல்லாம் குடும்பமாக அவங்க பத்தி கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறோம். அதனால வரலாற்று படிவங்கள் என்று சொல்கிறோம். அதனால பேசிக்கிட்டே இருக்க முடியும். உங்க மாநிலத்தில் காத்துட்டு இருக்க. அதற்கு முன்பாக அகண்ட பாரத சங்கல்பத்திலிருந்து சொல்லிட்டோம். அகண்ட பாரதம் அப்ப அதற்காக பாடுபட்ட நிகழ்வுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது. நிறைய அற்புதமான வீரர்கள் தன்னுடைய ஆளுமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். வாஞ்சிநாதன் ஐயர், வாஞ்சிநாத ஐயருக்கு துப்பாக்கி வாங்கிட்டு வாஞ்சிநாத ஐயர் காலையின் முன்பாக அவருடைய கூட்டாளர்கள் சேர்ந்து சீட்டு குளிக்க போகிறாங்க. ஆட்களை யார் செய்வது அப்படின்னு சொல்லி சீட்டு குளிக்க போடும்போது வாஞ்சிநாத ஐயர் போவதுதான் உண்மை. ஆனந்த கூத்தாண்டார் எப்படியே பராசக்திக்கு அருள் செய்திருந்தால் எனக்கு அற்புதமான வாழ்க்கை வழங்கி இருக்கிறாள். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க மனைவி கருவுற்று இருந்தாங்க. அந்த நிலையெல்லாம் பொருட்படுத்தாமல் காவிரிகளுக்கு ஆணையிட்டு விட்டார் சொல்லி வாஞ்சிநாத ஐயர் அந்த காரியத்தை மிக வெற்றிகரமாக செய்து கொடுத்தார். இவங்கெல்லாம் அகண்டமான வீரர்கள். அதற்கு அடுத்தபடியாக உத்தம் சிங்க சொல்லலாம். நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1000 பேர் மரணம், 2000 பேர் காயப்பட்டாங்க. காட்டு விளையாட்டு சொல்லிட்டாங்க. அப்பவே உத்தம் சிங் ஒரு சின்ன பையன். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு இதை இளைஞர்களுக்காக சொல்ற குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த ரத்தம் தோன்ற நெல்லை கண்ணாடி குடும்பங்களை எடுத்து வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தினமும் அதற்கு சூடம் காட்டி வழிபாடு செய்தார். எப்ப என்ன செய்வது என்று சொல்லி உறுதி எடுத்தாங்க. சொன்னா என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஜாலியன் வாலாபாக்கிலே என்னுடைய முன்னோர்கள் 1000 பேருக்கு பலியாகிய இந்த தகவலை நான் சுட்டுக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியே வளர்ந்தார். சரியாக 21 ஆண்டுகள். என்ன வைராக்கியம்! 21 ஆண்டுகள் கழித்து அவையிடத்துக்கே போய் பாத்திரம் எழுதி பயிர் கழிச்சு ரோட்ல தோன்றி வெயில தோன்றி நிலையில தோன்றி அந்த காரியத்தில் ஈடுபட்டு வெற்றிகரமாக செய்து முடித்தார் உத்தம் சிங் என்ற மாபெரும் போராளி. அவர் அகண்ட பாரத வீரர். அதுபோல மாபெரும் முதல்ல திங்கரா சின்ன பையன் 19 வயதாக இருக்கார். இந்த செய்தியை செய்யும்போது ஒரு 19 வயசு தான். மேடம் காபா மற்றும் மாவட்ட ஒரு குழு அறிவித்து இந்த செயலை செய்ய வேண்டும். கர்சாமியை அப்புறப்படுத்த வேண்டும். ஒரு குழுவோட ஆகிய அதிகாரி அப்புறப்படுத்தணும். யாருக்கு வேலையை செய்வது அப்படி கேட்கும்போது வெறும் 19 வயதில் நிரம்பிய அந்த திங்கரா அவர் என்ன விட்டு நிற்கிறார். நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி எல்லாத்துக்கும் ஆச்சரியம். சின்ன வயசா இருக்காரு. 6 சொல்றானோ அப்படின்னு எப்படி உட்கார் சின்ன வயசு அதை முடியாதுன்னு சொல்லும் போது இல்ல நான் அதை செய்வேன் அப்படின்னு உறுதியா சொல்லும் போது ஒரு மேடை கொண்டு வந்து இந்த மேடையின் மீது 10 விரல்களை வைத்தார்கள். 10 விரல் நடக்கலை ஊசி ஏற்றினாங்க. அப்படிப்பட்ட தருணத்தில் கூட ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல் கல் சிலை போல திங்கிறார். வாயோசேகர் பார்த்தார். உன்னை தவிர இந்த காரியத்தை வேறு எவனாலும் செய்ய முடியாது குறித்துப்பாக்கியை அப்படின்னு சொல்ல கர்சான் என்கின்ற குழுக்கள் அழைக்கப்பட்டால் அந்த போலத்தான் ஒரு மிக முக்கியமான தருணம். இந்த தேசம் பிளவுபடக்கூடாது என்பதற்காக
தன்னை ஆதரித்து ஆக்கிக் கொண்ட இந்த நாட்டின் முதல் தேசபக்தன் விநாயக் ராம்நாத் கோட்சே என்னுடைய குருநாள். கோட்சேவின் எங்களுக்கு தூக்க வராது. படியில் தமிழ்நாடு என்ற புத்தகம் இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய வார்த்தையில் அர்த்தமில்லை. கோட்சே எம்.கே. காந்தியை அப்புறப்படுத்திய பிறகு 92 பக்கம் 5 மணி நேரம் நிமித்தி பேசலாம். சொல்றா, பிர்லா மைதானத்தில் நடந்த பிரார்த்தனை கூட்டத்திலே 400 பேருக்கு கூட்டத்திற்கு முன்பாக நேருக்கு நேர் இன்று காந்தியை சுட்டுக் கொண்டேன். என் கை துப்பாக்கியால் அதற்கு நான் எதிர்வரவிருக்கையை நான் செய்துவிட்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்றோ ஓடி ஒழிய வேண்டும் என்றோ நான் நினைக்கவில்லை. மாறாக திறந்த நீதிமன்றத்திலே என் எண்ணங்கள் எல்லாம் கொட்டி தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சுத்தம் ஒரு பெரிய தலைவருக்கு முன்னாடி இப்படி ஒரு எதிர் நடவடிக்கையா? எதற்காக இந்த நடவடிக்கை கேட்கலாம். ஆனா கோட்சேவின் பார்வையிலே காந்தி ஒவ்வொரு தமிழகத்திலையும் இஸ்லாமியர்களை தாஜா செய்து கொண்டு வாழ்ந்தார் என்பது நிதர்சனமான உண்மை. அது மட்டுமல்ல, எம்.கே. காந்தி அதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இந்த பகுதியில் நிறைவுக்கு வரணும். நேரமாச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பகுதி அகண்ட பாரதம் சொல்லி வச்சுதான் கோட்சேவை புறக்கணித்து விட முடியாது. அவர் வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால ஏன் இந்த காரியத்தை செய்தார்கள் அவர் சொல்றாருன்னு சொன்னா, அகண்ட பாரதம் பிளவுபட்டு விடக்கூடாது என்கின்ற தேசபக்தியின் அடிப்படையிலே இந்த செயல் செய்யப்பட்டது. ஆக அதுக்காக அவர் என்ன செஞ்சார் காந்தி? எதற்காக எதிர் நடவடிக்கைனா, 1947 பாரதம் துண்டாடப்பட்ட போது 17 லட்சம் பேர் 17 கோடி பேர் வீடுகளில் இருந்தாங்க. ஒரே ஒரு நாள் விதியும் பொழுது அவருடைய தலையெழுத்த மாறிடுச்சு. பாகிஸ்தான் இருந்த ஹிந்துக்களுடைய ஆதரவு நிலையை ஒரு சிறு துணிகளை யோசிங்க. பாரதத்தை பிரிக்கிறது, அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகுது யாருமே நினைக்கல. குறிப்பா காந்தி நினைக்கவே இல்லை. ஏன்னா காந்தி ஏற்க தந்தைன்னு சொல்றாங்க, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பாகிஸ்தான் உருவாவதற்கு காரணமாக இருந்திருந்தார். ஆகையால் அவரை பாகிஸ்தானின் தந்தை என்று சொல்லுவான். சரி, பாரத தேசத்தின் தந்தை வீர சாவர்கர் மட்டும்தான். இந்த போராட்டமான வாழ்க்கையெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா மையப்பள்ளி வீர சாவர்கர் இருக்கு. அதனால இப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பாரதம் பிளவுபட்டுவிடக்கூடாது, இந்துக்கள் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக பணி செய்திருக்கிறார்கள், களத்தில் ஆய்விருக்கிறார்கள். இறுதியாக நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். கோட்சே துப்பாக்கியை எரித்த அந்த காரியத்தை செய்துவிட்டு கடைசியா நீதிமன்றத்தில் முன்னின்று இது பதிவு செய்யப்பட்ட ஆவணம், பதிவு செய்யப்பட்ட நீதிமன்றால் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணம். அதை இருந்து வழிகண்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை கூட இன்னொரு வார்த்தை இல்லை. இது எல்லாமே அவர் சொன்ன வார்த்தைகள். ஒருவன் அவருடைய நாட்டுக்கு அன்பு செலுத்துவது, மரியாதை செலுத்துவது பாவம் என்றால் நான் பாவம் செய்ததாக ஒப்புக்கொள்கின்றேன். மாறாக அது பெருமையுடைய நான் ஆழ்மையுடன் அந்த பெருமைக்கு நான் உண்மை கோருகிறேன் என்று சொல்லி அந்த வாக்குமூலத்தை முடிக்கிறார். அதனால இந்த சிந்தனைகள்லாம் மனதில் வைத்துக்கிட்டு இந்து சபைக்கு வந்திருக்கீங்க. நம்ம கிட்ட எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் ஒருங்கிணைந்து நீங்கள் ஹிந்து சமுதாயத்தை செய்ய வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடுகின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.